எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. பாவை கூத்து அல்லது தோல்பாவை நிழல் கூத்து என்கிற கலை அழியும் நிலையில் இருக்கிறது. இந்த கலையையும் அந்த கலையை நிகழ்த்தக்கூடிய சமூகத்தையும் மீட்டெடுப்பதற்கான வழிதான் என்ன? அதுதான் இன்றைய எனது பேசுபொருள். நண்பர்களே, ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய தென்பகுதியில் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்த இந்த கலை இன்று அழியும் தருவாயில் நிற்கிறது. ஒரு 16ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த தமிழகத்தில் வெவ்வேறு நாடோடி சமூகங்கள் குடியேறி தங்களுடைய கலையோடும் அடையாளத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியும். அப்படி இந்த பாவைக்கூத்து சமூகம் 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சையில் முதலில் இவர்கள் குடியேறினார்கள் என்பதான் வரலாறாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சோழ பிரதேசமாக இருக்கக்கூடிய அல்லது சோழர்களினுடைய மிக முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய தஞ்சை ஒரு காலகட்டத்தில் மராத்திய மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்டது என்பதான் வரலாறு. தஞ்சை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ராஜராஜன் கட்டிய ஒரு பெரிய கோயில், ஒரு பெரிய கலை அடையாளமாக இருந்தாலும் கூட தஞ்சை நகரை சுற்றி இன்னைக்கு ஒரு பெரும்பாலான அடையாளங்கள் மராத்தியர் கால அடையாளங்கள் அப்படிங்கிறதான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக மராத்திய மன்னர்களின் ஆட்சியின் கீழே அந்த நிலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவர்கள் மராத்திய மன்னர்களுடைய ஆதரவில் தமிழகத்திற்கு வந்தார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. இவரிடம் இருந்த மிக முக்கியமான ஒரு கலை அடையாளம் அப்படிங்கிறது இந்த தோல் பாவை வழியாக வைத்துக்கொண்டு கம்பராமாயணத்தை கதையாக நிகழ்த்துவது, ஊர்தோறும் சென்று நிகழ்த்துவது என்பதுதான். அப்படி நம்முடைய தமிழகத்துல 2 மரபு இருந்ததுன்னு நமக்கு தெரியும். வட தமிழகத்துல நம்மளுக்கு மகாபாரத கூத்து இருந்தது. தென் தமிழகத்துல தான் இந்த தோல்பாவை நிழல் கூத்து இருக்கு. இது கம்பராமாயணத்தை மையமாக வைத்து நிகழ்த்தக்கூடியது. இப்படி தென் தமிழகத்தில் குறிப்பா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகர்கோவில் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்த இந்த கலை ஒரு 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல தன்னுடைய செல்வாக்கை இழக்க ஆரம்பிக்குது. எப்படி இழக்க ஆரம்பிக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடக உலகம் வருகை துவங்குகிறது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் தியேட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்ததுக்கு பிற்பாடு இவங்களுடைய கலை தங்களுடைய செல்வாக்கை இழக்க தொடங்குது. ஏன்னா கிராமங்கள் தோறும் அந்த நாடகங்கள் நிகழ்த்த தொடங்குறாங்க. அப்ப இது முதல் ஒரு அடி இந்த கலைக்கு கிடைக்குது. அதற்கு அடுத்ததாக ஒரு சினிமா அறிமுகம் இந்த தமிழகத்துக்கு வருகிற போது, கிராமங்கள் தோறும் தொலைக்காட்சி அறிமுகமாகிற போது மற்றொரு வீழ்ச்சியை இந்த கலை சந்திக்கிறது. கிராமங்கள்ல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிராமத்தையும் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க. அந்தந்த கிராமத்துல ஊர்தோறும் சென்று வண்டி கட்டி போய் நிகழ்த்துறது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு போகிறது, இன்னொரு மற்ற ஊர் போகிறது. அந்தந்த ஊர் ரொம்ப ஆதரிச்சு அவங்களுக்கான செல்வங்களை கொடுத்து அடைக்கலம் கொடுத்து ரொம்ப ஓகோண்டு இருந்த அந்த கலை என்பது ஒரு 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில தங்களுடைய கலையை நிகழ்த்த முடியாத ஒரு சூழல் இவங்களுக்கு நிகழ்கிறது. அப்ப இந்த கலையை வைத்துக்கொண்டு இந்த சமூகம் எதையாவது செஞ்சிடணும் முயற்சி பண்ற போது இந்த ரெக்கார்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த நடன நாட்டிய கலை குழு என்று கொண்டிருக்கு இல்லையா, கிராமங்கள் தோறும் சினிமா பாடல்களில் ரஜினியாக, விஜயகாந்தாக அப்படி அந்த பாடல்களை போட்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. இந்த ஆட்டத்திற்கு முன்னோடியை அமைத்து கொடுத்த சமூகம் இந்த பாவைக்கூத்து சமூகம். அன்று ஒரு எம்ஜிஆர் பாடல்களை போட்டு எம்ஜிஆர் மாதிரியே வேஷம் ஏற்று அப்படியே கிராமங்கள் தோறும் வண்டி கட்டி நிகழ்த்தி பார்த்தாங்க. தந்தை ஒரு எம்ஜிஆர் நடிப்பாரு, சொந்த மகளே ஜெயலலிதாவாக, பத்மினியாக நடிக்கக்கூடிய அவலமும் இருந்தது. ஏன்னா தன்னுடைய கலையை இழந்ததுக்கு பிற்பாடு வாழ்க்கையை வாழ்வதற்காக வேற வழியே இல்லாம அந்த வேலையும் செய்து பார்த்தார்கள். அதுவும் தொடர்ச்சியாக அவர்களாக எடுத்துட்டு போக முடியல. பிறகு ஒரு முயற்சி பண்ணி பார்க்கறாங்க. என்ன பண்ணி பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அலுமினிய பாத்திரங்களை விற்கக்கூடியவர்களாக ஆண்கள் மாறுறாங்க. பெண்கள் எல்லாமே பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக மாறுறாங்க. இவங்க அலுமினிய பாத்திரத்தின் வழியாக வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரத்தின் வழியாக கூட மீட்டெடுத்தரலாம், தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தலாம் என்று ஒரு கலை சமூகம் விரும்புகிற போது அவ்வளவுக்காக அவங்களுக்குள்ள அந்த பொருளாதாரத்துக்குள்ளும் ஈடுபட முடியாம கடைசியில முடங்கி வறுமையோடு நின்று வாழ்வதற்கு வழியற்றவர்களாக இன்று அவர்கள் மாறி நிற்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இப்ப கண்முன்னாளாக ஒரு கலையோடு ஒரு புராண இதிகாசங்களை, ஒரு மிகப்பெரிய ஒரு கலை வடிவத்தை சுமந்து கொண்டிருந்த இந்த சமூகம் தன் கலை அடையாளத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிற யோசனையை அல்லது கேள்வியை நாம் கேட்டு அதுக்கு ஒரு தீர்வை காண வேண்டிய ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடு நமக்கு முன்னால நிற்குது. இவங்க சில கலைஞரிடம் நான் களத்துல போய் பதிவு செய்யற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேலும்
ஒரு கம்பராமாயண கதையை பார்க்கக்கூடிய கிராமங்கள், எங்களுடைய கலையை ரசிக்கக்கூடிய கிராமங்கள் இல்லவே இல்லைன்னு எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நாங்கள் சொந்தமாகவே பாடல்களை எழுதுவோம். குறிப்பாக நாங்கள் வந்து எம்ஜிஆர் மேலே ஒரு பாடல்களை எழுத முடியும், கர்ம வீரர் காமராஜர் மேலே எங்களால் பாடல்களை எழுத முடியும். அதே மாதிரி கொரோனா வருதுன்னா கொரோனாவை பற்றி எங்களால் பாடல்கள் எழுத முடியும். டெங்கு வருதுன்னா அது டெங்கு ஒழிப்பை பற்றியான பாடல்களை எங்களால் எழுத முடியும். இந்த பாடல்களை ஊரும் நிகழ்த்துவதற்கு அரசு எங்களை வந்து ஆதரவு கொடுத்து ஒரு தனியான ஒரு தொகைகளை கொடுத்துச்சுன்னா எங்களால் வந்து இந்த கலையோட நாங்கள் அந்த எங்களுடைய அடையாளத்தை இழந்துடாம இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல் இதோடு சேர்த்து கல்லூரிகளில் பள்ளிகளில் இந்த கலையை அடையாளத்தை எப்படி எடுத்துட்டு செல்வதற்கான ஆலோசனைகளையும் நாம் சொல்லுகிற போது இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வழி திறக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் கண்முன்னால் ஒரு ஆண்டாண்டு காலமாக ஒரு 200-300 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தில் ரொம்ப செழிப்போடு இருந்த ஒரு கலை என்பது நம் கண்முன்னால் அழிந்துதான் போகும். இந்த கலையோடு சேர்த்து இந்த சமூகத்தையும் மீட்டெடுப்பதற்கான ஆக சிறந்த வழிகளை இந்த அரசும் சமூகமும் நாமும் சேர்ந்து செய்வதுதான் மிக முக்கியமான கடமையாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த பதிவின் வழியாக நான் உறக்க பதிவு செய்கிறேன். நன்றி.